gab's Jesus, deinen Sohn. Hab Dank von Herzen her, hab Dank, du Heiliger, hab Dank. வாசித்து நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். எபேசிய புத்தகம் 5வது அதிகாரம். எபேசிய புத்தகம் 5வது அதிகாரம். நாங்கள் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும் இங்கே வாசிக்க போகிறோம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்வோமாக. மீண்டும் அவங்க யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துக்கிறேன். சிவலிங்கம் சேர்ச்சிலிருந்து கூட மத்தியில் வந்துக்கிறீங்க. இந்த நாளும் கூட தேவ சமூகத்தில் வந்து உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இந்த மாதத்திலும் நான் ஜெபித்த வேளையிலே ஆண்டவரே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் என்னோட சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இருந்த வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே போட்டார். என்ன வார்த்தைனால் எபேசிய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அங்கே 15ஆம் 16வது வசனத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த எல் ஷடாய் குடும்பத்தோடு கூட இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளையோடு கூட கத்தரிடப்படுவாராக. ஏனென்று சொன்னால் இந்த நாட்கள் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். 25ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கு 7ஆம் தேதி. இன்னும் நாட்கள் வேகமாக கடந்து செல்கிறது. 26வது ஆண்டுக்குள்ளே கடந்து போகிறோம். ஆகவே இந்த நாட்கள் கடந்து போகும்போது, காலங்கள் கடந்து போகும்போது நானும் நீங்கள் ஒன்றை அவதானிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் சொல்லுங்களேன். தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய வயசும் கூடிக்கொண்டு போகும். எங்களுடைய செயல்பாடு எல்லாம் அங்கு குறைந்து கொண்டு போகும். பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போவாங்க. எல்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது. அதை விட மேலாக மேலாக கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசுப்பான வருகை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் காத்துக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். மேசியாவே வாங்கப்பா, இயேசப்பா நீங்க எப்ப வர போறீங்க? ஐ ஆம் ரெடி. நான் போறதுக்கு நான் எங்க இருக்கேன்? ஆயத்தமா நான் இருக்கிறேன். கொஞ்சம் பேர் ஆயத்தமே இல்லை. நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க என்னத்துக்கு நீங்க ரெடியாக விட்டாலும், என்னத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்காவிட்டாலும், இயேசுப்பாண்ட வருகையில போறதுக்கு எப்பொழுதும் எந்த நொடி பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மணவாளம் வரும்போது மணவாட்டிய சபையாகிய நானும் நீங்களும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டோட வருகை எப்ப வரும் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகை என்று சொன்னவர் நிச்சயமாகவே வருவார். ஆமேன். அவன் இங்கே வாசிக்கும் போது இங்கே வேதம் என்ன சொல்லுனால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் எழுதும் போது எப்படியாக சொல்றாருனால், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், எங்கள் வாழ்நாள் எல்லாம் அங்கே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. ஆமென். இன்றைக்கு இருக்கிற நாங்கள் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. நாளைக்கு எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட நாட்கள், தேவன் கிருபையா ஈவாக கொடுத்த இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆமேன். இங்க வேதம் எப்படி சொல்றது? ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவளாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஆண்டு கொடுத்த நாட்களை அற்பமாய் எண்ணாது படிக்கு, தேவன் கொடுத்த நேரங்களை அற்பமாய் எண்ணாது படிக்கு, தேவனுடைய பிள்ளைய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நாங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்ன செய்வதனால் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற நாட்கள் மட்டும்தான் எங்களுக்கு என்ன உண்டு? செயல்பட முடியும். ஆமேன். இந்த உயிரோடு இருக்கிற நாள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் செயல்பட முடியும். தேவனுடைய காரியங்களை செயல்படுத்த முடியும். எங்களுடைய வாழ்க்கையுடைய காரியங்களை செயல்படுத்த முடியும். அவை கொடுக்கப்பட்ட நாட்களை வீணடிக்காதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஆமேன். ஏன்னு சொன்னா ஆண்டோட வருகை நாள்ல ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து என்ன செய்ய போறாம்? கணக்கு கேட்பார். சில சொல்லுங்க, என்ன கேட்பாராம்? கணக்கு கேட்பார். இந்த நாட்கள் நீங்க என்ன பண்ணினீங்க? 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாற்றம் வந்துட்டோம். இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணினீங்க? எத்தனை ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தை அறிவித்தீங்க?
எத்தனை பேரை நீங்க தைரியப்படுத்தினீங்கள்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினீங்கள்? எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தீங்கள்? நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்களா? உண்மையா வாழ்ந்தீங்களா? சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்களா? தேவனுடைய சபையை கட்டுங்க. ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன்? எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்ல முடியாது எனக்கு எந்த வேலையும் ஆண்டவர் கொடுக்கவில்லைன்னு சொல்லி. ஒருத்தர் சொல்ல முடியாது எனக்கு எந்த வேலையும் கட்டளிடப்படவில்லைன்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை போதிக்கிறாரு, எங்களை உற்சாகப்படுத்துறாரு. நீங்களும் ஒரு காரியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்துப்பாங்க. சங்கீத புத்தகம் 90வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீத புத்தகம் 90:12 வாசிப்போம்னு சொன்னால் இங்கே எப்படியாக சொல்லப்படுறது? நாங்கள் ஞான இருதயமுள்ள ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஆமென். சில பேருக்கு நாட்களை குறித்த கவலையே இல்லை. என்ன இல்லை? நாட்கள் கடந்து போறது, காலங்க கடந்து போறது, கவலையே இல்லை. இருக்க மாட்டோம், இப்படியே இருப்போம். ஒரு ஆளை கேட்டு ஒரு ஆளை பார்த்து, எப்படி தம்பி சுகமா இருக்கீங்களா, அண்ணகா சுகமா இருக்கீங்களா, சிஸ்டர் சுகமா இருக்கீங்களா, என்ன சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையால. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் தேவனை ஆராதிக்க பிள்ளை சொல்லுவாங்க, ஆண்டோட கிருபையால சுகமா இருக்கிறோம், கர்த்தருக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ போகுது. என்ன போகுது? ஏதோ போகுது. அப்படி இல்லை. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரல. மோசே சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ள ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தினால், கர்த்தருக்காக நீங்க கிரியை செய்தால், ஆண்டவருக்காக நீங்க வேலை செய்தால் அதற்கு பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க செய்யற வேலைக்கு, நீங்க செய்யற படுற பாடுகளுக்கு, நீங்க படுற பிரயாசத்துக்கு என்ன உண்டு சொன்னாக்கு பலன் உண்டு. வேதம் சொல்றது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். சில வேளை நீங்க கிரியை செய்தால், என்ன பாஸ்டர் ஒரு பிராவோ கூட சொல்லல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, பேசாம தண்டை பாடல போய்கொண்டே இருக்கிறாரு, நான் இரவு பகலா ஓடிக்கொண்டிருக்கிறேன், இரவு பகலா ஜெபிக்கிறேன், இந்த மனுஷன் கண்டு ஒரு நன்றி கூட சொல்லலன்னு நீங்க கேட்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிரியையில பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசம், நீங்க படுகிற பாடுகள், நீங்க செய்கிற ஊழியங்கள்லாம் யாருக்கு சொல்லுங்க? எனக்கா செய்றீங்க? யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க. அவர் தான் ஊழியக்காரன், அவர் தான் எஜமானன், அவர் தான் உங்களை ஆத்தும நேசர், அவர் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆகவே நீங்க செய்யற காரியம் எல்லாம் தேவனுக்கு, அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் தந்துகொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாய், நாங்கள் ஞான இருதயம் உள்ள ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. அவை கர்த்தர் கொடுத்த நாட்களை வீணடிக்காதுங்க. இந்த நாட்கள்ல அநேகர் என்ன செய்வதனால், தேவன் கொடுத்த நாட்கள் என்ன செய்யறார்கள்? வீணடிக்கிறார்கள், பிரயோஜனமற்றவர்களாக போகிறார்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு, நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா, இல்லாட்டி வேலை செய்கிற பிள்ளைகளா இருந்தால், வருகிற ஜனவரி மாசம் ஒரு எக்ஸாம் நடக்க போறது, ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதுல நீங்க பாஸ் பண்ணதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம், இல்லாட்டி அடுத்த வகுப்புக்கு நீங்க போகலாம், இல்லாட்டி வேலை இடத்துல இருக்க நீங்கள் அடுத்த பதவிக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போறது, நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றையும் கவனிக்காம மூடி வச்சுட்டு பேசாம இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? இரவு பகலா நீங்க படிப்பீங்க. இல்லாட்டி நீங்க லைசன்ஸ் எடுக்க போறீங்க, கார் லைசன்ஸ் எடுக்க போறீங்க, நாளைக்கு வர்ற கிழமை எக்ஸாமுக்கு போக போறீங்க. ஒன்றுமில்லா படிக்காம போய் வாரங்களை போய் எக்ஸாம் கோல்டன்னு போய் இருப்பீங்களா? நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பீங்க, உங்களை தயார்படுத்தி கொண்டே இருப்பீங்க. நான் இதை படிக்கணும், இதை நான் படிக்கணும், இதில் அந்த வரப்போற எக்ஸாம், வரப்போற டெஸ்ட் நான் பாஸ் பண்ணணும், நான் அந்த பதவியை அடையணும், அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளணும். நீங்க என்ன செய்வீங்க? நாட்களை விடவே மாட்டீங்க. அப்படி நாங்கள் மூடி வைத்து இருப்போம் சொன்னா என்ன? நீங்க முன்னேற முடியாது. நீங்கள் விரும்புறீங்க அந்த பதவி அடையணும்னு சொல்லி, நீங்க விரும்புறீங்க அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, ஆனா என்ன செய்யவில்லை? முடியவில்லை. காரணம் என்ன? நான் ஆயத்தப்படவில்லை. இந்த நாட்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த நாட்கள் என்ன? ஆயத்தப்படுகிற நாட்கள், ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இனி வரப்போற நாட்கள் எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. முன்ன இருந்தது போல இல்லை. இப்ப ஒவ்வொரு நாட்களும் மிக மிக கொடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் மிக மிக மோசமான காலங்களை கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முந்தைய கண்ட பிரச்சனைகளை இப்ப வர நாங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்திக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இலகுவான காரியங்கள் இல்லை, மிக மோசமான காரியங்கள்.
பிள்ளைகளுடைய ஸ்கூல் காரியங்களை பார்க்கலாம், நீங்க வேலை சில இடத்து காரியங்களை பார்க்கலாம், நாங்கள் கடந்து போற பாதையில பார்க்கலாம். இலகுவான காரியங்கள் இல்லை, எல்லாமே மிக மோசமான காரியங்கள், மோசமான சூழ்நிலைகள். அவை இந்த நாட்களை என்ன செய்வதனால் கர்த்தருடைய உதவி எங்களுக்கு தேவை, தேவனுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. இனி நாங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் வரப்போகிறது. அங்கே யோவான் புத்தகத்துல வாசித்து பாருங்க. யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத என்ன வருகிறதா? ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எப்படி இருந்தாரு? ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணல. இதற்காக பிதாவான தன்னை பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம், அந்த அந்த லக்க நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் இதற்காக பிதாவுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாய் காணப்பட்டது. அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். எங்களுடைய பாவங்களை சுமக்கும்படியாக, எங்கள் அக்கிரமங்களை சுமக்கும்படியாக, எங்களுடைய நோய்களை சுமக்கும்படியாக. ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம் 53ஆம் அதிகாரத்திலே என்ன செய்தாரு? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுற ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தருக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல என்ன செய்தாராம்? வாய் பேசாதிருந்தார். இதற்காக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். என்ன? எல்லாம் தேவனுடைய திட்டம். அவர் எதற்காக வந்தாரோ அதை செய்யும்படியா என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து ஓடிக்கொண்டே இருந்தார். எனக்கும் உங்களுக்கு முன்பாக தேவன் நல்ல அடிச்சுவலை வைத்து போனார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றான், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாங்கள் எப்படி செலவழிக்கிறோம், நாங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம், எதுக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோம்? நாட்களை வீணடித்தால் அதுக்குரிய கணக்கை நாங்கள் ஒரு நாள் கொடுக்க வேண்டும். நாங்கள் தேவையில்லாமல் நாட்களை வீணடித்தால், தேவையில்லாமல் டைமை நாங்கள் வீணடித்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது? நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் ஒருவன் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. சத்ருவானுடைய கிரியல் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்க இந்த நாட்கள்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் மிகவும் தீவிரமாக எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நாங்கள் செயல்பட முடியுமோ, எவ்வளவுத்துக்கு எவ்வளவு எங்களை பலப்படுத்த முடியுமோ, எவ்வளவுத்துக்கு நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர முடியுமோ அவ்வளவா நீங்க கிட்டி சேரதான் நானும் நீங்களும் வரப்போற உபத்திரவத்தின் நாட்கள்ல நீங்க பலனுள்ளவராய் காண முடியும். அல்லேலூயா. இந்த நாட்கள் தேவன் கிருபையா கொடுத்த நாட்கள், ஆண்டவரை கிட்டி சேர்ற நாட்கள், தேவனுடைய ஆவியினாலே பலப்படுற நாட்கள். நீங்கள் ஆவியிலே பலனா இருந்தா தான் இனி வரப்போற நாட்கள் என்ன செய்ய முடியும்? நீங்க கர்த்தருக்காக நிற்க முடியும். உங்களுக்குள்ள தேவனை குறித்த வைராக்கியம், உங்களுக்குள்ள தேவனை குறித்த பக்தி, உங்களுக்குள்ள தேவனை குறித்த சபையை குறித்த வைராக்கியம், உங்களுக்குள்ள தேவ பயம், இவைகள்லாம் எப்படி வருகிறது? தேவனை நீங்க கிட்டி சேரும் போது. இந்த கடைசி நாட்கள் நான் அதிகமாக பார்க்குற காரியம், தேவ ஜனங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள என்ன சொல்லுங்க பாப்போம்? தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கூட கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் கண்ணோக்கி பார்க்க உங்களுக்குள்ளே தேவ பயம் இருக்கிறதா? ஆண்டவரை குறித்த பயம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை குறித்த பயம் இருக்கிறதா? நீங்க தேவ பயம் இல்லாவிட்டால் நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு அந்த பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு தேவையில்லாமல் நாட்களை வீணடிக்கிறோமா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோமா? கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? தேவையில்லாத காரியத்தில் போய் தலையிட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய காரியங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறோமா? நீங்கள் எப்படிப்பட்ட சொன்னால் தேவ பயம் இல்லாதவர்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதவர்கள். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் சும்மா இருக்க மாட்டான், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்வான். தன்னுடைய வாழ்க்கை சாட்சியாக வாழுவான், உண்மையாய் வாழுவான், பரிசுத்தமாய் வாழுவான், தன்னுடைய அழைப்பிலே உறுதியா இருப்பான். கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், கர்த்தர் எதற்காக என்னை ஏற்படுத்தினார், அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பான்.
தேவையில்லாத காரியத்தை என்ன போட மாட்டான்? தலை போட மாட்டான். தேவையில்லாத வழக்கிலே தலையிட மாட்டான். இந்த அநேக பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை, சபையை குறித்த வைராக்கியம் இல்லை, தேவனை குறித்த வைராக்கியம் இல்லை. கர்த்தர் வரும் நாளிலே கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு தேவனை குறித்த வைராக்கியம் இருக்கு. ஆண்டை கொடுத்த இந்த எல்சடாய் பிரேம் மினிஸ்ட்ரியை கொடுத்த வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்கு? இது என்னுடைய சபை, இது என்னுடைய குடும்பம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களுக்கு? இது என்னுடைய சபை, இது என்னுடைய குடும்பம், நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷி, நான் தேவனுடைய பிள்ளை. யார் வைராக்கியம் பாராட்டுங்களோ கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆண்டவர் சொல்றாரு, யார் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்களோ கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்ன யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை அறிக்கப்படுறாங்களோ அவளை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்கள் யாருக்காக வைராக்கியம் பாராட்டினால் பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வைராக்கியம் பாராட்டினாள், கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டினாள், கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக எதிர்த்து நிற்பார். ஏன்னு சொன்னா, நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பிள்ளைகள். சும்மா இருக்கவே மாட்டார். ஏன்? நீங்கள் அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. உதாரணத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வருகிறது, உங்கள் குடும்பத்தை குறித்து யாரோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? போவீங்களா? என்ன சொல்லுங்க? இல்லை, இட்ஸ் ராங், அப்படி இல்லை சொல்லுவீங்களா இல்லையா? 4 பேர் சொல்லி என்ன சொல்லுவீங்க? இல்லை, சண்டைக்கு போவாடி நீங்க எப்படி சொல்லுங்க? சண்டைக்கு போவாடி என்ன சொல்லுவீங்க? தேவன் எப்படி இருந்தா பிரதர் நீங்க சொல்ற பிள்ளை இது எப்படி இல்லை, இது ராங் இல்லை, எங்க பிள்ளைகள் அப்படி இல்லை, உங்க குடும்பம் அப்படி இல்லை. அப்படி இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? சீர்படுத்துவீங்க. காரணம் என்ன? உங்களோட குடும்பத்தை கொடுத்த கரிசனம் உங்களுக்கு இருக்கு, உங்களோட குடும்பத்தை கொடுத்த பாரம் உங்களுக்கு இருக்கு. என்னுடைய குடும்பம் நாங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதை விட மேலாக மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த வைராக்கியத்தை யார் பாராட்டுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவாரு, கர்த்தர் அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே அவங்களை ஆவியான தேவங்களுக்காக யுத்தம் பண்றவராக இருக்கிறார். ஒரு வழியாய் புறப்பட்டு வர்றவன் 7 வழியாய் சிறடிக்கப்பட்டு போவார். இந்த நாட்களில் நான் யாருக்காக நிற்கிறேன்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, மொத்த பார்த்து நீங்க யாருக்காக நிற்கிறீங்க? ஆண்டவருக்காக நிற்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்க நிற்கிறீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நிற்கிறீங்களா? நீங்க குறை சொல்றதுக்கு போய் சென்றிருந்தால் சத்துருதான் உங்களுக்கு பதில் வந்து நிற்பான், தெரியுமா? குற்றம் பிடிக்கிறதுக்கு போயிருந்தால் பிசாசு தான் உங்களுக்கு பதில போய் நிற்பார். வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோம குறை சொல்றவன், குற்றம் சொல்றவன், சண்டை பிடிக்க எல்லாம் யாரு? அவற்றை வேலை. நம்முடைய ஆண்டவர் கலகத்தின் தேவன் அல்ல, மாறாக அவர், சொல்லுங்க பாப்போம், சமாதான பிரபு. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், அவர் சமாதான பிரபு. யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ கர்த்தருடைய சமாதானத்தின் கரம் உங்கள் மேல அமரும். சமாதான பிரபு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ கோடி கோடி பணம் கொடுத்தாலும் சமாதானம் இல்லாவிட்ட பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் சொன்னா, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. எவ்வளவு விலையேற பெற்ற சமாதானம்! சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த சமாதானத்தின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறாரு. இந்த நாட்களே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் யாருக்காக நாட்களை செலவழிக்கிறோம்? யாருக்காக எங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டுறோமோ? ஏன்னு சொன்னால் இனி வரப்போற நாட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான நாட்கள் இராது. ஏன்னு சொன்னால் பிசாசுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதுக்கூட என்ன செய்யணும்? தன்னுடைய வேலை செய்யணும். ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கணும், ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கணும், ஜனங்கள் தேவ சமந்து போக முடியாமல் தடை பண்ணணும்.
ஜனங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ண அவன் என்ன செய்கிறான்? தீவிரமாய் செயல்படுகிறான். சொல்லுங்க பாப்போம், பிசாசு எப்படி செயல்படுறான்னா தீவிரமாய் செயல்படுறான். நாங்க என்ன செய்யணும்? அதி தீவிரம். அல்லேலூயா. பிசாசு தீவிரம்னா நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதி தீவிரமாய் செயல்படும். ஏன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. என்ன வருமா அவங்களுக்கு? ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் பரலோகங்களே, அவர்கள் வாசமாய்க்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. நாங்கள் அங்க இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். இன்னும் பரலோகம் போகல, இன்னும் மேல போல நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எப்ப எங்களை எடுத்துக்கொண்டு போவீர்? எப்ப நாங்கள் நாங்க வந்து ரெடி ஆக்கிவிட்டோம், எப்ப வரப்புறம் எடுத்துன்னு போப்பாரு? நாங்கெல்லாம் பூமியில இருக்கிறோம். என்ன நடக்கலாம்? ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு. அல்லேலூயா. என்ன செய்யலாம்? கோபத்தோடு இருக்கான். இவன் ஜபிக்கிறான், இவன் ஆராதனைக்கு போறானே, இவன் ஜோபம் பண்றாங்க, இவன் உபவாசம் இருக்கிறாங்க, இப்பதான் 7 நாள் உபவாசம் இந்த முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எப்படி இருப்பான்? அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். நீங்க ஜெபம் பண்ண தொடங்கும் போது என்ன நடப்பான்? அவனுக்கு துக்கம் வந்துடும். ஐயோ, பிரச்சனை வருகுது, அக்கினி வருகுது, எதிர்ப்பு வருது, போராட்டம் வருது, இனி நிக்க முடியாது. என்ன செய்யறான்? கோபம் கொண்டு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபங்கள் என்ன செய்யறானாம்? உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. எப்ப நீங்க அக்கினியை இருக்கிறீங்களோ, எப்பொழுது நீங்க விறக நீங்க மூட்டுறீங்களோ, எப்பொழுது ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறீங்களோ, என்ன செய்ய முடியாது? பிசாசானவன் உங்களை நெருங்க முடியாது. அல்லேலூயா. உங்களை என்ன செய்ய முடியாது? அவன் சேதப்படுத்த முடியாது, அவன் இருக்க முடியாது. என்று சொன்னால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அது இந்த நாட்கள்ல தேவ பிள்ளையை நாங்கள் செய்யணும். அதை அறிந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறதுக்கு நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஆவியில நிறைந்து களி கூறுறதுக்கு நேரங்களை ஒதுக்குங்க. குடும்பமாக, சபையாராக, நண்பர்களாக இணைந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீங்க ஓட வேண்டிய தூரம் அதிகம், நீங்க போக வேண்டிய தூரம் அதிகம், நாங்கள் செயல்பட வேண்டிய காரியம் அதிகம். இப்போ இருக்கிறது போல இருக்காது. இனி வரப்போற நாட்கள் தேவனை தேட முடியாத நாட்கள் வரப்போகிறது. கர்த்தரை ஆராதிக்க முடியாத நாட்கள் வரப்போகிறது. தேவன் சமத்துக்கு போக முடியாத நாட்கள் வரப்போகிறது. இப்பவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அநேக காரங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது, தேவனை ஆராதிக்க முடியாத படிக்க. அந்த நாட்கள் வருவதற்கு முன்னாடி நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே பலப்பட வேண்டாம். பக்கத்துல பாத்தீங்க, ஆண்டவருக்குள்ளே பலப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீங்க என்னத்தை நீங்க பலப்படுத்துங்க இல்லையோ, கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டான். நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்பட்டால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது? உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமா என்ன எழும்பினாலும் நீங்க தைரியமா நிற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். என்று சொன்னால் நீங்கள் எதையும் இழந்து போவதில்லை என்று சொன்னால் அவர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க எதை எதிர்பார்த்தீங்க அதை நிறைவேற்ற தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவை இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளே பலப்படுறதுக்கு உங்களை அர்ப்பணியுங்க. தேவனுக்குள்ளே பலப்படுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வரப்போற நாட்கள் மிக கொடுமையான நாட்கள். 2025ஆம் ஆண்டு முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். இனி வரப்போற நாட்கள் மோசமான நாட்கள் இருக்கிறபடினாலே கொடுக்கப்பட்ட நேரத்தை, காலத்தை வீணடிக்காதீங்க. விசேஷமா வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீங்க. தேவையில்லாத காரியத்துக்கு உங்களுடைய மைண்டை அங்க விடாதீங்க, உங்களுடைய சிந்தனையை விடாதீங்க. என்று சொன்ன உங்களுடைய நாட்களை அது வெளியே கொண்டு போய்விடும். தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்தி போடும். பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு அறிந்து அவன் என்ன செய்யறானா? மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆபத்து. தேவனுக்குள்ள நீங்க இருக்காவிட்டால், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருக்காவிட்டால், தேவனுடைய கூடாரத்துக்கு நீங்க இருக்காவிட்டால்,
இந்த எல்ஷடாய் அந்த திருச்சபைக்குள்ள இருக்காவிட்டால், தேவனுடைய மந்தைக்குள்ள இருக்காவிட்டால், கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள நீங்க இருக்காவிட்டால் உங்களுக்கு என்ன ஆபத்து? எத்தனை பேர் விசுவாசிங்க நான் தேவனுடைய மந்தைக்குள்ள உறுதியா இருக்கிறேன்? சொல்ல முடியுமா? நான் தேவனுடைய மந்தைக்குள்ள உறுதியா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நீங்க தேவனுடைய மந்தைக்குள்ள இருந்தால், தேவனுடைய சபைக்குள்ளே உறுதியா இருந்தால், தேவனுடைய சபையில் நீங்க நாட்டப்பட்டவர்களா இருந்தால், ஒன்றும் உங்களை தேவனத்தில் பறித்துக் கொள்ளவே முடியாது. என்று அவர்தான் பிரதான மேய்ப்பர், அவர்தான் நல்ல மேய்ப்பர், அவர்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர், போதிக்கிறவர், நடத்துகிறவர். ஒரு அருமையான பாடம் உண்டு, அவர் ஒவ்வொரு நாளும் பசுமையான இடங்கள்ல மேய்க்கிறவராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டு என்ன செய்யறாராம்? பசுமையான மேய்ச்சல் இடத்துக்கு கொண்டு போவாராம். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கும் போது எங்க கொண்டு விடுவான்? புல்லுள்ள இடங்களோடு கொண்டு விடுவானா? விடவே மாட்டான். அவருடைய நோக்கம் இல்லாம என்ன? நான் வளர்க்கிற ஆடுகள் கொழுமையாயிருக்கணும், நாம் வளர்க்கிற ஆடுகள் நல்ல பலனாயிருக்க வேண்டும், நாம் வளர்க்கிற ஆடுகள் கொளுத்த கண்டுகளாய் வாழணும். என்ன செய்வான்? பசுமையான மேய்ச்சல். அதை விட நம்முடைய தகப்பன் எதை எதிர்பார்ப்பாரு? என்னுடைய பிள்ளைகள் கொளுத்த கண்டுகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? கொளுத்த கன்றுகள். ஆமென். ஆகிய இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளையா நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். என்று சொன்னால் இனி வரப்போற நாட்கள் மிக மோசமான நாட்கள். ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும்னு சொன்னால் அங்கே வாசிக்கிற வழியில், தீர்க்கதரிசனத்தை வாசிக்கிற வழியிலே, இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. என்ன நாட்கள் வருமா? இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது எப்படிப்பட்ட பஞ்சம் என்று சொன்னால், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகம் அல்ல. வேதம் சொல்றது, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்பி என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போதாம்? சொல்லுங்களேன். வசனத்தை கேட்க கூடாத காலம், வசனத்தை கேட்க முடியாத காலம், கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தை கேட்காம போனான், ஒரு மனிதனுக்கு தேவசனத்தை கேட்காம போனான், என்னத்தை இழந்து போவான்? தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய வசனம் தான் எங்களுடைய ஆத்துமாவுக்கு உணவு. கர்த்தருடைய வசனம் தான் நாளுக்கு நாள் எங்களை சீர்படுத்தி கர்த்தருக்கு முன்பா நிறுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தல. எங்களுக்கு வர்ற போராட்டங்கள், எங்களுக்கு வர்ற உபத்திரவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வாக்கு தத்தம். அந்த வார்த்தைகளை கேட்காவிட்டால் என்னோட வாழ்க்கை என்ன வந்துடும்? பலவீனம் வந்துடும். அவ இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாக நாங்கள் உட்கொள்கிறோமோ அந்த வார்த்தை என்ன செய்யும்? எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டோட வார்த்தை எங்களை என்ன செய்யும்? தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கிறோம்? உலகத்தில் எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சிருப்போம். உள்ள டெலிஃபோன் நம்பரை பாடமாக்கி வச்சிருப்போம், உள்ள பெரிய பெரிய அக்ஷர வசனங்களை பாடமாக்கி வச்சிருப்போம். அதை மாதிரி பேசுவோம், அதை மாதிரி செயல்படும். ஒரு சங்கீதம் சொல்ல முடியுமா? போன மாசம் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? பின்னுக்கு எது கேட்போமா? போன மாசம் என்ன வாக்குத்தத்தம்னு சொல்லி. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் சொன்ன அந்த வார்த்தை உலகத்துல உள்ள எல்லா வார்த்தையும் விட ஒரு பெஸ்டான வார்த்தை என்ன சொல்லுங்க? அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு விருப்பமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லிட்டாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தரே சொல்லிவிட்டா இதுக்கு மேல யார் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்லுங்க பாப்போம், யார் என்னத்தை சொன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எல்ஷடாய் தேவனோட கூட இருக்கிறாரு. சர்வ வல்லமுள்ள கர்த்தரோட கூட இருக்கிறாரு. ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு சொன்னபடியே நடக்கும், உங்களுக்கு சொன்னபடியே நடக்கும். ஏனென்றால் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இது யாருக்கு கொஞ்சம் பார்ப்போம். யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணுகிறார்கள், யார் அந்த வார்த்தையை பூர்ணமாக நம்புகிறார்கள் என்று சொன்னால் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகிறது. வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வரப்போறது. அவை தேவனுக்குள்ளே வாழல நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை கூட இந்த நாட்களை தேவனுக்குள்ளே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள்.
இந்த நாட்களில் காலத்தை வீணடிக்காதபடி. ஏன்னு சொன்னால் இனி வரப்போ நாட்கள் கொடிய நாட்கள், கொடிய நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள், போராட்டமான நாட்கள், எதிர்ப்புகள் சூழப்போகிறது. இப்பவே தொடங்கிவிட அநேக விதமான தேவையில்லாத காரியங்கள், அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, இன்றைக்கு நிற்கிறோம் சொல்ற நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா இருந்தால் பிரயோஜனப்படுத்துங்க. தேவனை கிட்டி சேருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அவருடைய பிள்ளையாய் உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. ஆண்டோடைய பிள்ளையாய் உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்யற மகிமை நீங்க காண்பீங்க. பக்கத்தில் பாருங்க, ஆண்டோடைய பிள்ளையா உண்மையாய் வாழுங்க. ஹல்லேலூயா. அவருடைய தகப்பன், நம்முடைய தகப்பன் அவர். அவருக்கு உண்மையா வாழ்ந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். வசனம் சொல்றது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. சொல்லுவோமா எல்லாருமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? கொஞ்சம் வேணுமா? பரிபூர்ணம் வேணுமா? நம்முடைய ஆண்டு பரிபூர்ணம் உள்ளவர். அவரிடத்துல குறை ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பட்ட ஆண்டவர்? பரிபூர்ணமானவர், நிறைவானவர், வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்ல தேவன். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி கொடுப்பாராம்? உண்மை உள்ள மனுஷன். நாட்களை உண்மையா நீங்க பிரயோஜனப்படுத்தினார் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னு சொன்னால் இனி வரப்போற நாட்கள் கொடிய நாட்கள். ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போறோம். 2 தீமோத்தேயு புத்தகம், 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து நாங்க பார்ப்போம்னு சொன்னார். மேலும் கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் வருமாம்? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் விரும்புவார்கள்? கொடிய காலங்கள் எப்படிப்பட்ட எப்படியான ஜனங்கள் விரும்புகளாம்? மனுஷரை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அன்பு கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சமாதானமாய் பேச மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. கடைசி நாட்கள்ல எப்படிப்பட்ட மனிதர்கள் விரும்புவாங்களாம்? மனுஷர் தற்பிரியராய் பணப்பிரியராய். காசுன்னு சொன்னா என்னவே பண்ணுவாங்க. இப்பவே தொடங்கி விட்டது. அது மாத்திரமா என்ன சொல்லப்படுது? வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றியறிதல் இல்லாதவர்களுமாயும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லை, சுபாவ அன்பில்லை, இணங்க மாட்டார்கள், அவதூறு செய்வார்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், கொடுமை உள்ளவர்களாக இருப்பார்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். கடைசியா வாசிக்கும் போது தேவ பக்தியின் வேஷத்தை சரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். யாரு? சபைக்குள் வந்தவர்கள் தான். தேவ பக்தியின் வேஷத்தை சரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவமா இருப்பார்கள். எப்படியான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்குள்ளே பலப்படுங்க, தேவனுடைய வார்த்தையிலே பலப்படுங்க. நாங்கள் இன்றைக்கு தேவ சமுத்திரம் வர்ற நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு. இப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய நாமத்தை மறுதளிக்கிறவன், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறவன், மாமிசத்தின் கிரிகளை செய்கிறவன் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. எங்க போக முடியும்? பிசாசுக்காக, அவனுடைய தூதனுக்காக ஆண்ட என்னத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். நரகம். நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக. ஆண்டு எங்களுக்காக என்னத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு? சொல்லுங்களேன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தையே கட்டிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு மாளிகையை கட்டி இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்க்க போனா அங்க வெளிச்சம் தேவனாய் இருப்பாரு. அங்கே ராக்காலமே இல்லை. அங்கே தேவன் மகா தேவனாய் இருக்கிறார். அங்கே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம். ஹல்லேலூயா.
ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்கள்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ராஜ்யத்துக்கு செல்றதுக்கு அவர் காட்டின வழியிலே நாங்கள் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் காட்டுற வழியிலே நானும் நீங்கள் பிரவேசிப்போம் சொன்னார். அவர் கொடுத்த நாட்களை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்துவோம் என்று சொன்னால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். என்ற கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும், உபத்திரவத்தின் நாட்கள் வரும். இப்படிப்பட்ட கிரியல் எங்களோட வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இவர்கள் எப்படிப்பட்ட இருப்பாங்களாம்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். வரும்போது எப்படி வருவார்கள்? சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட், சுகமா இருக்கீங்களா? கொஞ்சம் கதைக்கு கூட போனா எப்படி வரும்? அதுக்கு பிரதம் வரும், தெரியுமா நான் இது நீ இது. வேண்டாம் வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. நாங்கள் யாரும் தேர்ந்தவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து வாசித்து எங்களை தயார்படுத்த வேண்டும், எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும், எங்களை என்ன செய்ய வேண்டும்? எங்களை சீர்படுத்த வேண்டும், எங்களை திருத்த வேண்டும். நான் என்ன திருத்துறேன், நீங்க உங்களை திருத்துங்க. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை பார்த்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? திருத்த வேண்டும். எங்க பிழை இருக்கு, எங்க தவறு இருக்கு, எங்க 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 கலண்டு போயிருக்கு, என்ன உடைவு இருக்கு, சீர்படுத்துங்க. வசனத்தை பார்த்து சீர்படுத்துங்க. இந்த இப்ப வாசித்தோம் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-5 மட்டும். இந்த வசனத்தை நான் எங்க சீர்படணும், நான் எங்க பிளவுறேன், நான் எந்த இடத்த தவறுறேன், சீர்படுத்துங்க. நாளைக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு அப்பத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் மனம் திரும்பும் போது நீங்க வந்தவண்ணம் போக மாட்டீங்கள். ஒரு சமாதானத்தோடு, ஒரு சுகத்தோடு, ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல முடியும். எப்பொழுது? நாம் நம்மை சீர்படுத்தும் போது. இன்று பரிசுத்தமாகுங்கள், தேவன் உங்கள் நடுவிலே நாளை அற்புதங்களை செய்வார். இன்று கர்த்தருடைய பிள்ளையாகிய நாங்கள் ஞானம் உள்ளவளாய் நாட்களை என்னும் அறிவு, நாட்களை என்னும் அறிவு. இந்த மாத்திரை ஆண்டு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, நாட்களை வீணடிக்காதீங்க. தேவையில்லாம காரியத்திற்கு தலை போட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி விட்டாரு. உங்களுக்கான நன்மை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை மாத்திரம் நோக்கி ஓடுங்க, நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீங்க. அதை மாத்திரம் நீங்க நோக்கி ஓடுங்க, நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதுங்க. ஏன்னு சொன்னால் என்னை அழைத்தது கர்த்தர். பக்கத்துல பாத்தீங்களா, என்னை அழைத்தது கர்த்தர். ஹல்லேலூயா. மற்றவர் சொல்லி ஒன்று நடக்க போவதே இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி தெரியுமா? காகம் திட்டி என்ன சாகாதா, மாடு சாகாது. யார் என்னத்தை சொன்னாலும் அது உங்களுக்கு பலிக்காது. சொல்லுங்க பாப்பா, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பலிக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். யார் என்ன சொன்னாலும் அது வாய்க்காது. ஏன்னு சொன்னால் நான் கர்த்தருடையவர், என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர். எனக்கு ஆண்டு சொன்னா உன்னோடு கூட இருப்பேன், மோசோடு இருந்த உன்னோடு இருப்பேன். அதை அறிக்கை பண்ணிக்கொண்டு இருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை அறிக்கை பண்ணிக்கொண்டுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? இந்த நல்ல நாளும் கூட, இந்த நாட்கள் தேவன் கொடுத்த நாட்கள். நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோடு சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடும். அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம்.
விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.